श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த 24வது ஸ்லோகம். அத்வைதிகள் தங்கள் கொள்கைக்கு மூலமாக எடுத்துக்காட்டும் முக்கியமான உபனிஷத் வாக்கியங்களை இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டி இவை யாவற்றையும் வேதோக்தமானபடி மற்ற வேத வாக்கியங்களுக்கு பொருந்த தத்துவ அனுஷ்டானங்களை நடத்தி வரும் வைதீக சிரேஷ்டர்கள் நல்லபடி வியாக்கியானித்துள்ளார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவு அடியனுடைய யதாமதி இதை தெரிவிக்கிறேன். ஸ்தித்யுத்பத்தி பிரவருத்தி கிரசன நியமன வியாபனைராத்மனஸ்தே சேஷோ சேஷ பிரபஞ்சோ வபுரிதி பவதஸ்தஸ்ய சாபேதவாதாः சர்வம் கல்வைததாத்ம்யம் சகலமிதமஹம் தத்வமஸ்யேவமாத்யா தத்வமஸ்யேவமாத்யாः அகம் தத்வமஸ்யேவமாத்யாः வியாக்கியாதாரங்கதாம பிரவண விஜயிபிः வைதிகை சார்வபௌமைः ஸ்தித்யுத்பத்தி பிரவருத்தி கிரசன நிகமன வியாபனைராத்மனஸ்தே சேஷோ அசேஷः பிரபஞ்சோ வபுரிதி பவதஸ்தஸ்ய சாபேதவாதாः சர்வம் கல்வைததாத்ம்யம் சகலமிதமஹம் தத்வமஸ்யேவமாத்யாः வியாக்கியாதாரங்கதாம பிரவண விஜயிபிः வைதிகை சார்வபௌமைः. ஹே ரங்கதாம பிரவணா, ரங்கநாதா, திருவரங்கத்தை பெரிதும் விரும்பி உரைபவனே ஸ்ரீ ரங்கநாதா, அனைத்து உலகங்களையும் காப்பாற்றுகிறாய், அவற்றை படைக்கிறாய், அவை தங்கள் கர்மங்களில் நிலை நிற்கும்படி செய்கிறாய். பிரளய காலத்தில் உன் வயிற்றினுள் வைத்துக் கொள்கிறாய், அனைத்தின் உள்ளே புகுந்து அவற்றை நியமிக்கிறாய். தத் சுஷ்டுவா ததனு பிரவிஷ்யா ததேவானு பிராவிஷத்தே அப்படின்னு எங்கும் பரவி உள்ளாய், அனைத்தின் ஆத்மாவாய் உள்ளாய். இப்படியாக உலகங்கள் உனக்கு அடிமைப்பட்டதாக உனக்கு சேஷமாக உள்ளது. இதனை இவை அனைத்தும் உனது சரீரம் என்று ஆகிறது. ஆனாலும் உனக்கும் இவற்றுக்கும் இடையே பேதங்கள் இல்லை. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்றும் சில வாதங்கள் கூறுகின்றன. சர்வம் கலு சகலம் இதம் அகம் தத்துவமசி என்று உபனிஷத் வாக்கியங்களை தங்கள் வாதங்களுக்கு சான்றாக கொள்கின்றனர். இதை மாத்திரம் எடுத்து. ஆனால் வெற்றியை மட்டுமே கொண்டவர்களான பரம வைதீகர்கள் இந்த வாக்கியங்களையே தங்கள் துணையாக கொண்டு அவர்கள் வாதங்களை தள்ளிவிட்டு இந்த வாக்கியங்களை பொருந்தும்படி வியாக்கியானிக்கின்றனர், செய்கின்றனர். அத்வைதிகள் முதலானோர் கூறுகின்ற தத்துவமசி, நீயே அதுவாகிறாய், நீயே பிரம்மமாகிறாய் முதலான வரிகளுக்கு சரியான வியாக்கியானம் மூலம் நமது பரம வைதீகர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னோர்கள் அந்த வாதங்களை தள்ளினர் என்று கூறுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தில். ஹே ரங்கதாம பிரவணா, இந்த ஸ்லோகத்தில் அபேதவாதிகளான அத்வைதிகளுக்கு விடையளிக்கிறார். முதல்ல தத்துவத்தை பற்றி பேசிட்டு அப்புறம் சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் அழகாக அனுபவிப்பதை நாம் அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் அபேதவாதிகளான அத்வைதிகளுக்கு சர்வம் கல்விதம் பிரம்ம ஐததாத்மியமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா
தத்துவமசி ஸ்வேதகேதோ என்னும் ஸ்ருதிகள் மூலம் சாமானாதிகரண்ய நிர்தேசம் காணப்படுகிறது. இதை எப்படி நிர்வகிக்கிறது என்று அதற்கு விளக்குகிறார். அனைத்துலகையும் சிருஷ்டிப்பவர் அவர், காப்பவர் அவர், அழிப்பவர் நீர். இவ்வுலகமெல்லாம் உமக்கு சேஷமாய்க்கொண்டு சரீரமாயிருப்பதாலே சரீரவாச்சக சப்தம் ஷரீரி வரை உணர்த்துவது லோகசித்தம். சர்வ நியந்தாவாய் எங்கும் வியாபித்திருப்பவனாய் உள்ள தேவரீரை சொல்லுகிற சப்தத்தோடு பிரபஞ்சவாசி சப்தங்களுக்கும் சாமானாதிகாரண்ய நிர்தேசம் பொருத்தமானது என்று நிரூபித்துள்ளார். அதாவது தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னா ஒரு சொம்பில் தீர்த்தம் கொண்டு வந்தால் தீர்த்தம் தானே கேட்டேன், சொம்பு ஏன் கொண்டு வர அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொம்புக்குள்ளே தீர்த்தம் இருக்குது. அது மாதிரி இங்கே பெருமாள் அப்படின்னா இந்த உலகம் பிரம்மன் அப்படின்னா உலகமே பிரம்மன் கிடையாது. உலகம்ங்கிறது சொம்பு, அது உள்ள பிரம்மன் இருக்கிறான், வியாபித்திருக்கிறான், அந்தர்யாமியாக இருக்கிறான். இதெல்லாம் இங்கே அனுபவிக்கணும். சாந்தோக்கிய உபநிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் 8 முதல் 16 கண்டம் வரை ஒவ்வொரு கண்டத்திலும் தத்துவமசி ஸ்வேதகேதோ இது முதலான வாக்கியங்கள் உள்ளது. மகரிஷி உத்தாலகர் தம் புத்திரரான ஸ்வேதகேதுவை அழைத்து தத்துவமசி என்று சொல்கிறார். மகனை பார்த்து நீ அதுவாக இருக்கிறாய் என்று பொருள். ஸ்வேதகேதுவான ஜீவாத்மாவான தத், நீ ஸ்வேதகேதுவான ஜீவாத்மாவான தத் என்கிற பரமாத்மாவாக இருக்கிறான் என்பது இங்கு பொருள். நீ அதுவாக இருக்கிறாய். ஸ்வேதகேதுவான ஜீவாத்மாவான தத் என்கிற பரமாத்மாவாக இருக்கிறான். ஜீவாத்மா பரமாத்மாவாக இருக்கிறான். ஸோ இதில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறார்கள். இந்த தத்துவமசி என்பதை எடுத்துக்காட்டு இதனை மறுத்து பேசுகிறார்கள் நம் முன்னோர்கள். மறுத்துனா எல்லா வேத வாக்கியங்களும் பொருந்த இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். தத்துவமசி என்ற வாக்கியத்தில் லட்சணை கற்பித்து பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அபேதம் சொல்வது பொருந்தாது. ரெண்டும் ஒன்றுன்னு பொருந்தாது. ஏன்னா ஒரு பிரம்மம் என்பது சர்வஜன், நித்தியன், நித்தியமாய் ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பவன், சுகரூபமானது. ஜீவன் அஜ்ஞானி, துக்கி, சம்சாரி. ரெண்டும் ஒன்றா எப்படி இருக்கும்? அஜ்ஞத்துவமும் சர்வஜத்துவமும், சுகத்துவமும் துக்கித்துவமும், சம்சாரத்துவமும் நித்தியமுக்தத்துவமும் எப்படி முரண்பட்ட தர்மங்கள் ஒரே இடத்தில் இருப்பனவாக எப்படி சொல்ல வேண்டி முடியும்? இப்படி அபேதம் சொன்னால் சர்வஜனான பிரம்மமே அஜ்ஞானமாயிருக்கு. நித்தியமுக்தனான நித்தியமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பவனான பிரம்மம் நித்திய சம்சாரியாக இருக்கிறான். நித்திய ஆனந்த ஸ்வரூபியான பிரம்மம் பரம துக்கியாக சம்சாரியாக இருக்கிறான் என்று ஒப்புக்கொண்டதாகிவிடும். அதெல்லாம் அபார்த்தங்கள். அப்போ எப்படி இது அர்த்தம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சர்வஜமாய் நித்தியனாய் நித்திய முக்தமாய் ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பவன் ஆனந்தமயமாய் ஜகத்காரணமாய் இருப்பது சுத்த பிரம்மம் என்றும், மாயை என்ற உபாதியோடு அஞ்ஞமாய் சம்சாரியாய் துக்கியாய் காரியமாய் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவர்களின் வாதம் பொருந்தாது. சச்சிதானந்த ஸ்வப்பிரகாசமான பிரம்மம் ஸ்வரூபத்தில் மாயை என்ற உபாதியுடன் ஒட்ட முடியாது, இருக்க முடியாது. ஒளிமயமான சூரியனிடத்தில் இருள் இருக்கு, அப்புறம் இருளை போக்கினால் அது சூரியன்னு தெரியும்ன்றது சரியாக வராது. அதுபோல ஸ்வப்பிரகாசமான பிரம்மத்தில் மாயா சம்பந்தம் உண்டாகுமானால் பிரம்மம் ஸ்வப்பிரகாசம் ஆக மாட்டாது. இருளை அகற்ற முடியாதவன் சூரியனாவானா? மாயா சம்பந்தம் உள்ளவன் பிரம்மமாவானா? ஒரு மனுஷனுக்கு ஒரு அவயவத்தில் ஒரு இடத்துல புண் ஏற்பட்டாலாகிய துன்பம், மற்றொரு அவயத்தில் சந்தனம் பூசி அதனாலாகிய சுகம் இருப்பதாக ஒப்புக்கொள்வது போல இது அப்படின்னு அவர்கள் சொல்வது. அகண்டமான பிரம்மத்தை இரு துண்டாக செய்தால் ஒழிய இத்தகைய கற்பனைகளுக்கு எந்த சமாதானமும் வராது. சரி, இது சரி வராது. விசிஷ்டாத்வைத மதப்படி அதுக்கு எப்படி பொருள் சொல்லணும் அப்படின்னா, எஸ்ய ஆத்மா ஷரீரம், வேதம் சொல்கிறது. எஸ்ய பிருத்திவி ஷரீரம், இந்த ஆத்மா ஷரீரம் அப்படின்னா எந்த ஆத்மா? ஜீவாத்மா, அவனுக்கு ஷரீரம். எஸ்ய பிருத்திவி ஷரீரம், இந்த பூமி ஜீவாத்மாக்கு பரமாத்மாக்கு ஷரீரம். இந்த பிருத்திவி ஷரீரம். இப்படி இந்த ஸ்ருதிகளால் பிருத்திவி முதலான எல்லா ஜடப்பொருள்களும் எல்லா ஆத்மாவும் பிரம்மத்தின் ஷரீரம் என்பது. ஸோ தத்துவமசி என்ற வாக்கியத்தில்
தத் என்ற பதம் ஜகத்காரணமாய் சர்வசக்தமான பிரம்மத்தை காட்டுகிறது. துவம் என்ற பதம் முதலில் எதிரே நிற்கும் ஷரீரத்தோடு கூடிய ஜீவாத்மாவை காட்டி, ஸ்வேதகேது என்ற ஷரீரத்துக்கூடிய அந்த ஜீவாத்மா, ஸ்வேதகேதுவான ஜீவாத்மாவை காட்டி, அந்த ஜீவாத்மாவுக்கும் ஆத்மீயாய் அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கு ஷரீரம், அந்த ஆத்மாவை ஷரீரமாக உடையதுதான் பிரம்மம் என்று முடிவில் காட்டுகிறது. ஆகவே துவம் என்றால் ஸ்வேதகேதுவை ஷரீரமாக உடைய பிரம்மம் என்று கூறப்படுவதால் எந்த விதமான பாதகமும் இல்லை. இப்போ ஒருத்தர் வரார், ராமசுவாமி வரார், என் நண்பன் ராமசுவாமி வரார் அப்படின்னா அவர் இறந்து போகவில்லை, அவருடைய ஜீவாத்மா அந்த ராமசுவாமி என்ற சரீரத்தோடு வருகிறது. அந்த ஆத்மா ஜீவனைத்தான் சுட்டுகிறது, சரீரத்தை மட்டும் சுட்டவில்லை. ஸோ தத்துவம் என்ற 2 பதங்களால் பிரம்மம் 2 விதமான வடிவத்தை உடையதாய் காட்டப்படுகிறது. தத் என்ற பகுதிக்கு ஜகத்காரண குணங்களோடு கூடிய பிரம்மம் என்ற அர்த்தம். துவம் என்ற பதார்த்தத்திற்கு அஜடத்வாதிகளை உடைய ஸ்வேதகேது என்ற ஷரீரமாக உடைய ஆத்மா என்று பொருள். இந்த ஷரீரத்தை உடைய ஜீவாத்மாவான ஸ்வேதகேது அது துவம். தத் அப்படின்னா அந்த பிரம்மன், ஜகத்காரண அந்த மாதிரி சுவாமியாக இருக்கிற, சர்வஜனாக இருக்கிற சர்வேஸ்வரன் பிரம்மன். தத்துவமசி என்று ஆக 2 பதங்களால் காட்டப்படும் விசேஷமான பிரம்மம் ஒன்றாயிருந்தாலும் வெவ்வேறு குணதர்மங்களோடு கூடியதாய் அதை காட்டுவதால் 2 பதங்களுக்கு அர்த்தபேதம் இருக்கிறது. எந்த விதமான அர்த்தபேதமும் இல்லாமல் சப்தார்த்தத்தையே செய்து கொண்டு முக்கியமான நிர்வாகம் செய்ய வேண்டியிருப்பதால் வேறு விதமான நிர்வாகங்கள் பொருத்தமுடையவதாக அல்ல என்பது நம் ஆச்சாரியர்கள் கருத்து. ஸோ ஸ்திதி உற்பத்தி ரங்கதாம பிரவண திருவரங்க பெரிய கோயிலில் நித்தியவாசம் செய்வதில் ஊற்றமுள்ள எம்பெருமானே ரங்கதாம பிரவண ஸ்திதி உற்பத்தி பிரவருத்தி கிரசன நியமன வியாபனைகி. ஸ்திதி அப்படின்னா ஒரு பொருள் இருக்கும் வரை அதை பாதுகாப்பது. உற்பத்தி அப்படின்னா அதை அனித்தியமாயிருந்தால் அதை உண்டாக்குவது. அனித்தியமாகில் அந்த பொருள் அனித்தியமாகில் அதை உண்டாக்குவது. பிரவருத்தி அதற்கு இசைய அவற்றை செயலில் ஈடுபடுத்துவது. கிரசன பிரளய காலத்தில் அதை விழுங்கி அழிப்பது. நியமன ஒவ்வொரு பொருட்களிலும் உள் நின்று அதை கட்டுப்படுத்துவது. வியாபனை எங்கும் எதிலும் எப்போதும் வியாபித்திருப்பது, விரவி பரவி இருப்பது. இவைகளால் ஆத்மனகா எல்லாவற்றிற்கும் அந்தராத்மாவாக இருக்கும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வாக்கியம்! ஸ்திதி உற்பத்தி பிரவருத்தி கிரசன நிகமன வியாபனை ஆத்மன ஸ்தே தே தேவரி இருக்கு. அப்படிப்பட்ட தேவரி இருக்கு. இவற்றில் எல்லாவற்றிற்கும் அந்தராத்மாவாக இருக்கும் தேவரி இருக்கு. சேஷகா உடமையான, அசேஷகா எல்லாம், பிரபஞ்சகா உலகும், வப்புகு தேவரீருக்கு உடல் ஷரீரம், இதி என்று பவதகா தேவரீருக்கும், தஸ்யச்ச அந்த உலகுக்கும், அபேதவாதாக நீரே உலகம் என்பன போன்ற அபேதத்தை சொல்லும் வாதங்கள். சர்வம் கலு இதம் பிரம்ம இந்த உலகம் யாவும் பிரம்மமே. ஐததாத்மியம் இதம் சர்வம் இந்த உலகு தனக்கு ஆத்மாவாக எம்பெருமானை உடையதே. இது சகலமிதம் அகம்ச வாசுதேவகா இதோ காணப்படும் உலகு யாவும் நானும் ஸ்ரீ வாசுதேவனே. இது ஸ்ரீ பிரகலாதாழ்வானின் சொல். சகலமிதம் அகம்ச வாசுதேவகா இதோ காணப்படும் உலகு யாவும் நானும் ஸ்ரீ வாசுதேவனே. அப்படின்னா இந்த உலகம் அது உள்ளே இருக்கிறவன் பிரம்மன், நான் என் உள்ளே இருப்பவன் பிரம்மன், எல்லாம் ஸ்ரீ வாசுதேவனே. அப்படின்னா அவன்தான், அதுதான் உள்ளே இருப்பவன். தத்துவமசி ஸ்வேதகேதுவே நீ கீழே விளக்கி காட்டப்பட்ட பரம்பொருளாகவே ஆகிறாய். ஏவம் ஆத்யாக இது முதலான பிரமாணங்கள் வாக்கியங்கள் விஜயீபிகி எப்போதும் எந்த வாதத்திலும் வெற்றி காண்பதையே இயல்பாக உடைய வைதிகைகி சார்வபௌமைகி வேதங்களை மட்டுமே அடியொற்றி நடந்து வரும் அதிப்பிரசித்தர்களான மகனீயர்களால் வியாக்கியாதாக பொருந்தும்படி உரையிடப்பட்டது. நம்முடைய முன்னோர்களால் எந்த பொருளுமே கிடையாது, ஜெகத் மித்யா
என்றால் வேதங்கள் பல இடங்களில் இந்த பிரபஞ்சம் பரமாத்மாவிடமிருந்து உண்டாகியது என்ற வசனங்களுக்கு என்ன கதி? காரண அவஸ்தையில் சூக்ஷ்ம ரூபமாகவும் காரிய அவஸ்தையில் ஸ்தூல ரூபமாயும் என்றும் உலகம் இருக்கிறது என்பதை காட்ட உற்பத்திக்கு முன்னால் ஸ்திதியை காட்டினார் சுவாமி. இங்கே ஸ்திதி உற்பத்தி. ஸ்திதி அப்படின்னா இருப்பு, ஒரு பொருள் இருப்பு. உற்பத்தினா அதை உண்டாக்குவது. உற்பத்தி பிராதுர்பாவம். பிரவೃತ್ತಿ அது அவரவர் கர்மானுகுணமாக பகவானால் கட்டுப்படுத்தப்பட்டு செயல்படுவது. கிரசனம் பிரளயம். ஏதோ இளந்தம்பழத்தை வாயிலிட்டுக் கொள்வது போல உலகத்தை அழிப்பார்னு உபனிஷத் சொல்கிறது. கிரசேத் சம்ஹார சமயே ஜகச்ச பதராண்டவம். பதராண்டவத். கிரசேத் சம்ஹார சமயே ஜகச்ச பதராண்டவத். இளந்தம்பழத்தை வாயிலிட்டுக் கொள்வது போல உலகத்தை அழிப்பார் என்பது. வியாபனம். அந்தர்பகிச்சதத்சர்வவ்யாப்ய நாராயணஸ்திதா என்று தைத்திரிய உபனிஷத் காட்டியபடி ஒவ்வொரு பொருளும் வியாபித்திருப்பது. அப்புறம் சேஷகா உடைமை. இவ்வளவும் தேவரீருக்கு உடைமை. தத் விஷ்ணோகோ என்று சேஷியான எம்பெருமானை காட்டி அவனுக்கு சேஷபூதங்களையும் ஸ்ருதி காட்டுகிறது. யஸ்ய பிருத்திவி ஷரீரம் யஸ்ய ஆத்மா ஷரீரம் ஜகத் சர்வம் ஷரீரம் தே தானி சர்வாணி தத் வபுஹு தத் சர்வம் வை ஹரேஸ்தனுஹு இத்தியாதிகளான ஸ்ருதி ஸ்மிருதிகளை இங்கு அனுசந்திக்க வேண்டும். இதனால் ஜகத்தையும் பரமாத்மாவையும் அபேதேன சொல்லும் வாதங்கள் வியாக்கியானிக்கப்படுகிறது. இதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் அபார்த்தங்களாக சொல்லி கீழே விழுகிறார்கள் மூடர்கள். இப்படி சொல்லிவிட்டு உத்தரார்த்தத்தில் தாம் கூறியவற்றுக்கு பிரமாணங்களை அருளி செய்கிறார். பரமபதத்திலிருந்து இறங்கி வந்து தாழ்ந்தவர்களையும் பாதுகாப்பதற்காக திருவரங்கம் எழுந்தருளியதை ரங்கதாம பிரவண என்று அருளினார். பிரவண என்பதற்கு தாழ்ந்த இடம் என்று ஒரு பொருள். பிராச்சீன பிரவணே வேதைச்ச தேவேன யஜேத வைஸ்வதேவேன யஜேத. பிராச்சீன பிரவணே வைஸ்வதேவேன யஜேத என்பன போன்ற பிரயோகங்களை பார்க்கணும். பிரவண என்பதற்கு தாழ்ந்த இடம் என்று ஒரு பொருள். ரங்கதாம பிரவண. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பரமபதத்திலிருந்து இறங்கி தாழ்ந்தவர்களை பாதுகாக்க இங்கு வந்து அங்கு வைத்து இங்கு பிறந்துன்னு இந்த திருவரங்கத்தின் நித்தியவாசத்தை எம்பெருமான் உகந்தருளினார். ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருப்பதை விட விஜயிபிகி என்றும் எப்போதும் எங்கும் வெற்றி வெற்றி வெற்றி. ஜெயதி யதிராஜ சுக்தி ஜெயந்தி முகுந்தஸ்ய பாதுகாயுகளேன்னு வேதாந்தேசன் சொல்ல மாதிரி ஜெயத்தினா இப்படி சார்வபௌமேய சர்வசாஸ்திரஜர்கள் நிரம்பிய எல்லா தேசத்திலும் இப்படி அழகாக இந்த இடத்துல வெற்றி காண்டவர்கள், கஷடர கட்டவர்கள் பிரத்யயம் என்கிறார். ஒரு ஸ்லோகத்தில் இத்தனை சாஸ்திரார்த்தங்களை ஸ்ரீ பராசர பட்டர் போன்ற மகனீயர்களாலேயே காட்ட முடியும். தன்யாவயம் என்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார்ய சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.